Hello guys, welcome to Project Tamilan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்பானையை வச்சு எப்படி நம்ம ஏர் கூலர் செய்யறதுதாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து PVC பைப் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸ்ல அதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கட் பண்ண PVC பிளேட்டை சூப்பர் க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். கூடவே பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சூப்பர் க்ளூ போட்டுட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னாங்க பிளாஸ்டிக் மாதிரியே உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் கிடைக்கும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சூப்பர் க்ளூ போட்டுக்கலாம். அப்புறம் 4 சைடு நல்லா ஒட்டிட்ட பிறகு அப்புறம் சின்ன சைஸ் PVC கட் பண்ணி அதை சைடில் ஒட்டிக்கோங்க. இதுதான் அங்கே ஸ்டோரேஜ் டேங்க்கு. அதை நல்லா வாட்டர் சீல் பண்ணுறதுக்காக அதை நல்லா சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. சூப்பர் க்ளூவும் பேக்கிங் சோடாவும். இந்தாண்ட சைடு ஒரு PVC நல்லா ஒட்டி விட்டுருங்க. இதுதாங்க நம்ம மினி பாட்டெல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்காக. நம்ம ஏன் இது தனியாக ஒரு செக்ஷனாக செய்யணும்னா இது நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃப்யூச்சரில் ஈஸியாக க்ளீன் பண்ண நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தனி செக்ஷனாக செய்கிறோம். சின்ன சின்ன பானையெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ப்ளூ கன்னை வச்சு அந்த சைடு இந்த கார்னரில் நல்லா ஒட்டிக்கிட்டு அந்த ஃப்ரேம்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க. இந்த ஹோல்ஸ் நம்ம தண்ணி பாஸ் பண்ணும்போது உள்ளார பாஸ் ஆகி போகிறதுக்காக தாங்க. நம்ம வாட்டரை உள்பக்கம் வெளிப்பக்கம் தள்ளாமல் உள்பக்கம் தள்ளுறதுக்காக நம்ம ஒரு PVC பெண்ட் பண்ணி அதுக்கு சூப்பர் க்ளூவும் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வச்சு ஒட்டிக்குவோம். அப்புறம் சைடில் அந்த கேப்பையும் நம்ம ஃபில் பண்ணணும். அதையும் சூப்பர் க்ளூவும் பேக்கிங் சோடா வச்சு ஒட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஹவுஸ் எடுத்து அந்த லெவல் ஹவுஸ் கரெக்டாக சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் அதில் தண்ணி ட்ராப்பாக சொட்டும். அந்த எண்டில் ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்மர்ஜ் மோட்டர் ஒன்று எடுத்து அதில் கீழே கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஏசியில் சொருகிற மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று வாங்கிக்கோங்க. இது DC கிடையாதுங்க, இது ஏசி. டேரெக்டாகவே பவர் சப்ளைலேயே சொருவிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் PVC எடுத்து அதை ஒரு ஓட்டை போட்டு அதை ஸ்க்ரூ போட்டு முடிக்கோங்க. 2 ஃபேனையும் ஒரே இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி. அப்புறம் 4 சைடு கார்னர் நல்லா ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மர பீடிங் எடுத்து அது ஃப்யூச்சரில் நம்ம எதாவது ரிப்பேர் பார்க்கணுன்னா யூஸ் ஆகும், ஸ்க்ரூ போடுற மாதிரி. எதையும் நல்லா பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு ட்ரில் பிட் எடுத்து அந்த ட்ரில்லில் கரெக்டாக ஒரு ஹோல் போட்டிங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ கரெக்டாக போகும் அதில். அப்புறம் இந்த சைடில் நம்ம ஃபேனை வாட்டர் கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்க. அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று வச்சுருங்க. அப்புறம் நம்ம ஃபேனை ஹோல்ட் பண்ணுறதுக்காக அது ஒரு PVC பெண்ட் பண்ணி அது ஒரு ஹோல் போட்டு அது பேக்கிங் சோடா போட்டுருக்கோங்க. அப்புறம் பெயிண்ட் அடிக்கலாம். அப்புறம் ஒரு 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த அடாப்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் 5 வோல்ட் வேணும். இதுக்காக போய்ட்டு பக் கன்வெர்ட்ரு அது மாதிரி எந்த ஒரு கன்வெர்ட்டரும் வாங்காதீங்க. ஏன்னா வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற அடாப்டர் எடுத்திங்கனாலே அது 5 வோல்ட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து கொடுத்துருங்க.
இந்த சால்ட்ரிங் பண்ணுற அந்த லே அவுட்டை வந்து நான் வந்து வீடியோட எண்டிங்கில் வந்து தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபேனை வந்து கரெக்டாக நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சுவிட்ச் வந்து ஃபேனுக்கு, இன்னொரு சுவிட்ச் வந்து மோட்டருக்குங்க. ஏதாவது வீட்டில் ஏதாவது பழைய கிரைண்டரு அது மாதிரி அந்த கேபிள் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதில் வந்து பழைய ட்ரில்லிங் மிஷினோட கேபிள் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக சால்ட்ரிங் வைக்கிறேன். அந்த லே அவுட்டை வந்து நான் வீடியோட எண்டிங்கில் கொடுத்துருக்கேன், அதில் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கவர் எதுக்குன்னா நம்ம இண்டிகேட்டருக்காக தாங்க. நம்ம அந்த 5 வோல்ட் அடாப்டர்லேயும் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, அதையே நம்ம இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் போட்டோடனே க்ரீன் கலர் லைட் இருந்துச்சுன்னா நம்ம அடாப்டர் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் நமக்கு ஹேண்டில் தேவை, எங்கேயா கேரி பண்ணிட்டு போகணுன்னா நமக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஒரு ஹேண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 4 சைடும் 4 ஸ்க்ரூ போட்டு முடிக்கணுங்க. அப்புறம் ஃபேனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டுருங்க. அப்புறம் வந்து இருக்கிற கேப்பெல்லாம் வந்து பழைய பானையை வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் பெட்டர் ஏர் வென்டிலேஷன் கிடைக்கும். நம்ம மோட்டர்லேருந்து அந்த ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக உள்ளார ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடுங்க. இது வந்து ஏன் தனியாக நம்ம கேட்டுற மாதிரி வச்சுருக்கோன்னா, ஃப்யூச்சரில் நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணோம், பாசி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம தனியாக கேட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து தனியாக செஞ்சேன். ஒரு சைடில் நம்ம மினி பாட் இருக்குது, ஒரு சைடில் நம்ம டைரக்ட் ஏசி ஃபேன் இருக்குது. இது வந்து ஃபேனோட சுவிட்சு, இது வந்து மோட்டர் சுவிட்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட லெவல் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ஓவர் ஃப்ளோ பண்ணாதீங்க. நம்ம செஞ்சதில் எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லை. லீக்கேஜ் இருந்ததுன்னா முதல்ல செக் பண்ணி அதை வந்து மறுபடியும் பேக்கிங் சோடா போட்டு ஒட்டிடுங்க. இண்டிகேட்டர் எரியுது. இப்போ நம்ம மோட்டர் சுவிட்சை போடலாம். இப்போ தண்ணி சூப்பராக ஃப்ளோ ஆகுதுங்க. இப்போ நம்ம வந்து ஃபேன் சுவிட்சை போட்டு பார்ப்போம். வாவ், காற்று வந்து கூலிங்காக வருதுங்க. அந்த பானையிலேருந்து அப்படியே அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். காற்று செம்ம கூலிங்காக வருது. தேங்க்யூ.